ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். போறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மழை விவர்ஸ் நேரத்துக்கு மழை பெஞ்சு முடிச்சிச்சு. சரின்னு வீடியோ எடுக்க வந்தால் திருப்பி என்ன செய்யணுச்சா அடுத்த பாட்டம் தூறல் ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான மழை விவர்ஸ். 8ஆம் தேதி மேலே மழை இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் மழை வந்துருச்சு. இன்னைக்கு மீன் வாங்கினால மீன் கழிவு எடுத்து என்ன செஞ்சுட்டேன், எல்லா தொட்டிக்குள்ளேயுமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சுவிட்டேன், போட்டு விட்டேன் விவர்ஸ். இந்த பாருங்க, இதை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, மீன் வேஸ்ட்டு அதை அப்படியே போட்டு விட்டுட்டேன். இது என்ன செஞ்சிடும், நல்லா மக்கிச்சுன்னா சரி, கத்திரிக்காய் நிறைய காய் பிடிக்கும். அதுக்கு தான் அப்படியே எல்லாமே வேஸ்ட்டு ஃபுல்லுமே எல்லா கத்திரிக்காய் செடியில், அப்புறமா அந்த மக்காச்சோளம் வச்சுருக்கோம் பாருங்க, அந்த செடிக்கு, முக்கியமாக நிறைய காய்கறிகள் வர்ற செடிகளுக்கெல்லாம் போட்டு விட்ருக்கேன். அதனால் நம்ம காய் வந்து நல்லா பெருசாக வரும். அதுக்காக அதுகளுக்கெல்லாம் போட்டு விட்ருக்கேன். இந்த எங்களுக்கு ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது பாருங்க, இதுக்கு. அப்புறம் இந்த மற்றதுக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன், செவந்தி கிணறுக்கெல்லாம் தண்ணி மட்டும் அந்த மீன் கழுவுன தண்ணி இருந்துச்சுல, அதை மட்டும் ஊற்றிருக்கேன் விவர்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம புது வரவாக ஒரு என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 4 செடிகள் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க விவர்ஸ், அடுக்கு செம்பருத்தி வாங்கியிருக்கேன் இந்த கலரில். அதுபோக முல்லைப்பூ ஒன்று, அடுத்து ரோஸ்மெரி திருப்பி வாங்கிட்டேன், அது இருந்தது பட்டு போச்சு. அடுத்து கேசவர்த்தினி இன்னொன்று வாங்கியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த முல்லைப்பூ குச்சி எடுக்கும் போது கீழே விழுந்து ஒடிஞ்சிட்டு, ஸோ அவங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த இதுவுமே என்ன செய்யணும், அடுத்தாப்புல தொட்டி நான் வாங்கணும். தொட்டி வாங்கி தான் என்ன செய்யணும், ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி இதுகளை என்ன செய்யணும், எடுத்து நடவு பண்ணணும். இப்போ மழை தூர்றதுனால மழை தண்ணி கொஞ்சம் படட்டும், பட்டால் தான் கொஞ்சம் செடி நல்லா செழிப்பாக வரும். மழை தண்ணிக்கு நல்லா வேர் பிடிக்கும். நம்ம ஊர் சூழ்நிலைக்கு எப்படி வரும்னு சொல்லி வச்சு பார்க்கணும். 2 3 நாள் வச்சு பார்த்துருந்துட்டு தான் என்ன செய்யணும், செடியை எடுத்து தொட்டி மாற்றணும். இது மாதிரி குழந்தை இப்போ தான் புது இலை விடுது விவர்ஸ். இதை கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துலையே வச்சுருக்கேன். வச்சனால இப்போ தான் நல்லா புது துளிர் இட்டு வர்றாங்க. இங்கே பாருங்க, ரோஸ் வந்து ஊட்டி ரோஸ் மலர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே தண்ணியாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. மயில் மாணிக்கமே எடுத்து வச்சோம்ல, இப்போ நல்லா தழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பன்னீர் ரோஸுங்க பாருங்க, ஒன்று பூத்து இருக்குது. இல்லை அடுத்தடுத்து நம்ம குட்டி குட்டியாக இருக்குது. அதில் விவர்ஸ் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த இது நிறைய இருக்குனாங்க. இதை ஒடிச்சு கீழே போட பண்ணேன். அதுலேருந்து என்ன செஞ்சுருக்கேன், ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து குரோட்டன்ஸ் வகையை சேர்ந்தது. நல்லா அறுத்து சுந்தரமாக சைடு பிராஞ்சு நிறைய அடிச்சு போகும். அதனால் இதுக்கு என்ன செய்யணும், ஒரு தொட்டி பார்த்து எடுத்து வைக்கணும். செடி நல்லா சிறப்பாக இருக்குது. அதான் மழை தண்ணி பிடிச்சி கொஞ்சம் அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மழை வேகமாக வர ஆரம்பிச்சு வியூவர்ஸ். உங்கள் ஊரெல்லாம் மழையா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நேரம் புது புது செடிகளை எடுத்து என்ன செய்யுங்க, வாங்கி நடவு பண்ணுங்கள். செடி நல்லா சிறப்பாக வரும். இன்னொரு 6 மாதத்துக்கு செடி நல்லா செழுமையாகவே இருக்கும். ஏன்னா அடுத்தாப்புல குளிர்காலம் வருதுல, மழை காலம் முடிஞ்சு அப்பயும் நல்லா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.